Hello everyone. இந்த கொஸ்டின் பாருங்கள், மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாக்டன்ட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரோமினும் எம்இஓஹெச் மெத்தனாலும் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமினேஷன் நடக்கும். இந்த ப்ரோமின் வந்து நமக்கு Br2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்டண்ட்டில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற லோன் பேர் தான் இதை இனிஷியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிஜன் மேலே இருக்கிற இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த பை பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமினை அட்டாக் பண்ணி இந்த ப்ரோமின் பாண்ட் வந்து பிரேக் ஆகி இது வந்து Br மைனஸாக வெளியில் போயிடும். ஓகேங்களா, Br மைனஸாக வெளியில் இருக்குது. இந்த ப்ரோமின் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா, அதாவது நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமின் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் த பிளேனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரோமினை வந்து அபோவ் த பிளேனில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன இருக்கும், இந்த பாண்ட் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அபோவ் த பிளேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம Br போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெத்தனால் கொடுத்துருக்காங்க. மெத்தனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த மெத்தனாலில் இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாக தன்னோட பக்கம் இழுத்துக்கும். ஸோ இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்போது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இது நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலிக் கார்பனை போய் இது அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, அட்டாக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமின் அபோவ் த பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மீத்தாக்சி குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோவில் தான் போய் அட்டாக் ஆகும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரிப்பல்ஷன் ஸ்டெரிக் வரும். ஸோ பேக் சைடு ஒரே சைடு அந்த இடமே பிளாக் ஆகிருக்கும் ப்ரோமினால். ஓகேங்களா, அதனால் இது வந்து பேக் சைடு போய் அட்டாக் பண்ணி நமக்கு வந்து பிலோ த பிளேனில் வந்து மீத்தாக்சி குரூப் வரும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.